மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM விசாரணையில் இருந்தபோது மரணம் அடைந்த தியோ பெங் ஹாக் விவகாரத்தில் ஜாசிகாவின் முந்தைய நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை என்று அதன் பொதுச் செயலாளர் ஆந்தனி லாக் அறிவித்துள்ளார். அதேவேளையில் தியோ பெங் ஹாக்கின் குடும்பத்தினரின் நலனை பாதுகாப்பதில் ஜாசிகா தொடர்ந்து உறுதிப்பாடு கொண்டிருப்பதாக ஆந்தனி லாக் குறிப்பிட்டார். தியோ பெங் ஹாக் மரணம் அடைந்து 16 ஆண்டுகள் ஆகின்றன. இந்த 16 ஆண்டுகளில் ஜாசிகா எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி, ஆளும் கூட்டணி அரசாங்கத்தில் இருந்தாலும் சரி, சட்ட கொள்கைகளின் அடிப்படையில் தியோ பெங் ஹாக் வழக்கில் உண்மையிலேயே என்ன நடந்தது என்பதை ஆராய்வதில் கட்சி ஒருபோதும் பின்வாங்கியது கிடையாது என்று ஆந்தனி லாக் தெரிவித்தார். தியோ பெங் ஹாக் வழக்கில் எந்த நேரத்திலும் அல்லது குறிப்பிடத்தக்க புதிய ஆதாரங்கள் கிடைக்குமானால் இவ்வழக்கை தொடர்வதற்கு அவரின் குடும்பத்தினருக்கு தேவையான சட்ட உதவிகளை வழங்கி ஜாசிகா பக்க பலமாக இருக்கும் என்பதில் தாங்கள் உறுதியாக இருந்து வருவதாக ஆந்தனி லாக் குறிப்பிட்டார். தியோ பெங் ஹாக் மரணம் தொடர்பிலான விசாரணை இன்னும் முழுமையடையாததாலும் இதுவரை கிடைக்கப்பெற்ற முடிவுகள் தியோ பெங் ஹாக்கின் குடும்பத்தினரின் எதிர்பார்ப்புகளை இன்னும் நிறைவு செய்யாததாலும் ஈடு செய்ய முடியாத அந்த இழப்புக்கு ஜாசிகா தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறது. அதேவேளையில் அவரின் குடும்பத்தினருக்கு உரிய மரியாதையை சிரம் தாழ்த்தி தெரிவித்துக் கொள்கிறது என்று கோலாலம்பூரில் உள்ள ஜாசிகா தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் போக்குவரத்து அமைச்சருமான ஆந்தனி லாக் தெரிவித்துக் கொண்டார். இந்த செய்தியாளர்கள் கூட்டத்தில் ஜாசிகா உதவி தலைவர் தியோ நீச்சிங் மற்றும் கட்சியின் இதர பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். தியோ பெங் ஹாக்கின் மரணம் தொடர்பில் ஆக கடைசியாக நடந்த விசாரணையில் SPRM சட்டத்தின் கீழ் எந்தவொரு தனிநபரும் குற்றம் இழைத்ததற்கான போதுமான ஆதாரங்கள் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் தியோ பெங் ஹாக்கின் மரணத்திற்காக அவரின் குடும்பத்தினரிடம் SPRM மன்னிப்பு கேட்டுக்கொள்வதாக அதன் ஆணையர் தான்சி அசாம்பாக்கி நேற்று அறிவித்திருப்பது தொடர்பில் ஜாசிகா சார்பில் ஆந்தனி லாக் இன்று செய்தியாளர்கள் கூட்டத்தை நடத்தினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.